இங்க காலங்காத்தாலே முத்து, ரவி, மனோஜ்னு சொல்லி 3 பேருமே மாடியில இருந்து இறங்கி வராங்க. இத பார்த்த விஜயாமே ரொம்பவே டவுட் ஆயிட்டு மனோஜ் கிட்ட போறாங்க. அவங்க கிட்ட போயிட்டு எதுக்காக நீ மொட்டை மாடிக்கு போன? சொல்லப்போனா எதுக்கு நைட் ஃபுல்லா மேல தூங்குன அப்படின்ற மாதிரி இங்க மனோஜ் கிட்ட கேக்குறாங்க. அப்ப மனோஜுமே இது எதுக்குமா என்கிட்ட கேக்குற? இதே அவனுங்க 2 பேர்ட்ட கேட்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேக்குறப்போ, டேய் முத்து சரக்கு அடிப்பான், அவன் குடிச்சிட்டு வந்திருப்பான், மொட்டை மாடியில போய் படுத்திருப்பான். அது அவன் அடிக்கடி பண்ற வேலை. நீ எதுக்கு மொட்டை மாடிக்கு போன? முதல்ல அதை சொல்லு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்ப மனோஜுமே இந்த பக்கம் எதுவுமே சொல்லாம அமைதியா அங்கிருந்து கிளம்ப ட்ரை பண்றாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற விஜயாவுமே முதல்ல நில்லு, என்ன உனக்கு ரோகிணிக்கு பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜுமே அங்கிருந்து நகர பாக்குறாரு. ஆனா விஜயாவுமே இங்க மனோஜ் இழுத்து பிடிச்சி முதல்ல நிறுத்து, என்ன பிரச்சனை முதல்ல என்கிட்ட சொல்லுங்க, ஏதோ பிரச்சனை இருந்தாலும் நம்ம முதல்ல தீர்த்து வைக்கணும், இந்த மாதிரி வந்து பிரச்சனையை அதிகமா பெருசாக்க விட்டாதான் பெரிய பிரச்சனை ஆகி போயிடும், முதல்ல சொல்லு அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் மனோஜை ஃபோர்ஸ் பண்ணி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ மனோஜ் இருந்துகிட்டு இந்த மாதிரி ரோகிணி என்கிட்ட நிறைய விஷயத்த மறைச்சிக்கிட்டு இருக்காமா, இந்த மாதிரி என்னோட போன் எடுத்து அவ எப்ப பார்த்தாலும் பேசிட்டு இருக்கால, அவளோட போன் எடுத்து ஒரே ஒரு வார்த்தை பேசினதுக்கு என்கிட்ட அவ்வளவு கோவப்படுறா. ஆனா அந்த போன்ல வந்த காலை பார்த்தானா எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு, அவ இன்னுமே என்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த மறைச்சிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் மனோஜுமே ரோகிணியை பத்தி இங்க விஜய்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. உடனே விஜயும் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு அவ என்ன மறைச்சுக்கிட்டு இருக்கா, யார்கிட்ட பேசுன அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்ப இந்த பக்கம் மனோஜுமே இல்லமா, இந்த மாதிரி அவ வச்சுட்டு இந்த மாதிரி உள்ள குளிக்க போயிருந்தா, சரி போன் வந்துச்சுன்னு எடுத்து பேசினேன், அப்ப கரெக்டா அந்த ஹவுஸ் ஓனர் பேசுறாமா, இன்னுமே வீட்டு வாடகை கொடுக்காம இருக்கு அப்படின்ற மாதிரி யாரோ ஒருத்தர் இந்த பக்கம் ரோகிணிகிட்ட கேக்குறாங்க. இந்த பக்கம் வந்து நான் சரி ரோகிணி வந்தானே கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி அந்த காலை கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ரோகிணிகிட்ட கேட்டா என் போனை எதுக்கு எடுத்து பேசுறேன் அப்படின்ற மாதிரி என்கிட்ட ரொம்பவே கோவப்பட்டு இருக்கா, இந்த மாதிரி தேவையில்லாம என் போன் எடுத்து பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கலன்னு சொல்லிட்டு என்கிட்ட பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு என்ன ரொம்பவே வந்து போட்டு திட்டா. சொல்லப்போனா அவ பண்ணது நம்ம தப்பு, அவ யாருக்கு வாடகை கொடுத்துட்டு இருக்கான்னு திருப்பி கேட்டா அதுக்கு என்கிட்ட பதில் சொல்லவே மாட்டேன்றா. ஆனா என்கிட்ட நான் போன் எடுத்ததுக்கு மட்டும் என்கிட்ட கோவப்பட்டுட்டே இருக்கா. நீ முதல்ல யாருக்கு வாடகை கொடுத்த அதை சொல்லு முதல்ல அப்படின்னா நான் என்ன பேசினாலும் அதை கேட்கவே மாட்டேன்றா, அவ இஷ்டப்படி தான் இருக்கா அப்படின்ற மாதிரி இங்க மனோஜுமே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த விஜயாவுமே என்ன மனோஜ் அப்படி கேட்காம நீ அப்படி விட்டு அப்படின்னா அப்ப பின்னாடி வேற ஏதாவது தப்பு பண்ணான்னா உனக்கு எப்படி தெரிய வரும், நீ வா முதல்ல நம்ம அவட்ட போய் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் மனோஜை கூட்டிட்டு டைரக்டா ரோகிணியோட ரூமுக்கு போறாங்க. அங்க போனது மட்டும் இல்லாம ரோகிணி கிட்ட விஜயாவுமே எங்க பாரு ரோகிணி, இந்த மாதிரி மனோஜ் நேற்று போன் எடுத்து பேசியிருக்கான், அந்த போன் எடுத்து பேசினா தப்பு தான், அப்படின்னா நீ அவனோட போன் எடுத்து எத்தனை டைம் பேசியிருக்க, அது தப்பு இல்லையா? அவனும் பண்ணியிருக்கா நீயும் பண்ணியிருக்க, இந்த மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள போன் எடுத்து பேசுறதுலாம் ஒரு சாதாரண விஷயம், இதுக்கு போய் நீ கோவப்பட்டுக்கிட்டு இருக்க, சரி அதை கூட விட்டுரு, போன் எடுத்து பேசிட்டாங்க சண்டை போட்டுக்கிட்டீங்க விட்டுரு, அப்புறம் எதுக்காக அந்த போன்ல இருந்தாலும் இந்த மாதிரி வாடகை கொடுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட பேசியிருக்காங்க, அப்படி யாருக்கு நீ வாடகை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ரோகிணிகிட்ட கேள்வி கேட்கறாங்க. இது கேட்ட ரோகிணியுமே அப்பா இந்த மனோஜ் சரியான ஓட்டவாய், எந்த பிரச்சனை நடந்தாலும் அது எல்லாத்தையும் கொண்டு போய் அவங்க அம்மாட்ட சொல்லி வச்சிடறான் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாருங்க ஆண்டி, நான் என் ஃப்ரெண்டுக்கு இந்த மாதிரி வந்து தங்க வச்சுக்கிட்டு இருக்கேன், அவ வந்து ரொம்பவே யாருமே ஆதரவு இல்லாத ஆளு, அவளுக்காக தான் நான் வாடகை கொடுத்துட்டு இருக்கேன், நான் போன மாசம் கொடுக்காதனால அந்த ஹவுஸ் ஓனர் எனக்கு கால் பண்ணி வாடகை கொடுக்குன்னு கேட்கிறாரு, அந்த ஒரு விஷயத்தை தான் போன்ல பேசிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட விஜயாவுமே சரிம்மா இது என்ன சாதாரணமான விஷயம் தானே, இதான் மனோஜ் கிட்ட நீ சொல்லிடலாம்ல, அப்புறம் அவன்கிட்ட சொல்ல மாட்டேன்ற, சரி அதெல்லாம் விடு, இந்த மாதிரி நீ ஃப்ரெண்டுக்கு கொடுக்குற ஓகே தான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனா அந்த விஷயத்தை ஏன் என்கிட்ட இருந்து மறைக்கிற, சொல்லப்போனா எங்க கிட்ட இருந்து நீ ஏற்கனவே மறைச்ச விஷயங்களே ரொம்ப பெரிய விஷயங்கள், இந்த 30 லட்ச ரூபா வந்து பணம் உங்க கைக்கு வந்ததை மறைச்சு வச்சு இப்ப மனோஜுக்கு பிசினஸ் ஆரம்பித்து கொடுத்து வீட்டுல எவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு, அந்த முத்து ரவிலாம் சேர்ந்துட்டு இந்த பக்கம் மனோஜை கார்னர் பண்ணி அவனை எவ்வளவு டென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க, இவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும்போது நீ மறுபடியும் சின்ன சின்ன விஷயங்களா மறைச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு ரோகிணியை விஜயா கேள்வி கேட்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல பக்கத்துல இருக்க மனோஜுமே வாய் இருக்க முடியாம இங்க பாருங்கம்மா இது மட்டும் கிடையாது, இந்த மாதிரி ரோகிணி ஏற்கனவே சிட்டிக்கிட்ட போய் கடன் வாங்கியிருக்கா, அந்த விஷயமும் எனக்கு முத்து மீனா மூலமா தான் தெரிய வந்துச்சு அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் மனோஜ் வளரிடுறாரு. இதை கேட்டோன்னு இந்த பக்கம் விஜயா ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறாங்க. என்னடா சொல்ற, சிட்டி கிட்ட போய் இவ கடன் வாங்கியிருக்காளா, இவ எதுக்கு கடன் வாங்கினா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ரோகிணியை பார்த்து முறைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ரோகிணியுமே இந்த பக்கம் வந்து எதுவுமே சொல்ல முடியாம அப்படியே திரு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா மனோஜ் இருந்துகிட்டு இங்க பாருமா அதையே நான் கேட்டேன், அதை கேட்டதுக்கு அவ என்ன சொன்னா தெரியுமா, இந்த மாதிரி வீட்டுல நீ வேலை இல்லாம இருந்தப்போ வீட்டுக்கு கொடுக்கறதுக்காக நான் காசுக்காக கடன் வாங்கினேன், மற்றபடி வேற ஒண்ணும் கிடையாது, இதெல்லாம் உனக்காக தான் வாங்கணும்னு சொல்லி அவன் என்னோட வாயை அடைச்சிட்டா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் மனோஜுமே ரோகிணியை பத்தி எல்லா உண்மையும் உடைச்சு தள்ளிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க விஜயா ரொம்பவே கோவப்பட்டுட்டு என்ன ரோகிணி இதெல்லாம் நீ எப்போ வந்து வீட்டுக்காக கடன் வாங்கின, அப்போ உன்னோட பார்லர்ல இருந்து வர்ற பணத்தெல்லாம் என்ன பண்ற, நீ முதல்ல பார்லர்ல இருந்து முதல்ல பணம் வருதா இல்லையா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் அவங்களும் ரொம்ப கோபத்தோட கேட்கறாங்க. அப்ப இந்த பக்கம் ரோகிணியுமே இல்ல ஆண்டி, இந்த மாதிரி வந்து நான் மனோஜுக்காக தான் அதெல்லாம் வாங்கி செலவு பண்ணேன், ஆனா அது கொடுத்துருவேன் கம்மியா தான் இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி எங்க ரோகிணி சமாளிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க விஜயா ரொம்பவே கோவப்பட்டுட்டு இதுக்கு மேல நான் சும்மா விடுறதா இல்ல, நீ முதல்ல எந்த ஃப்ரெண்டுக்கு நீ வாடகை கொடுத்துட்டு இருக்கன்ற ஃப்ரெண்டை நான் பார்க்கணும், ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள் நீ மறைக்கிற விஷயம் தான் ரொம்பவே பெருசா இருக்கு, அதனால நீ முதல்ல இடத்த காலி பண்ணு அப்படின்ட்டு இந்த பக்கம் வந்து ரோகிணி அங்கிருந்து கிளப்புறாங்க. அதே நேரத்துல இங்க ரோகிணியுமே என்ன பண்றதுன்னு தெரியாம திருத்து முடிச்சுட்டு வெளில வர்றப்போ கரெக்டா முத்து வந்துறாரு. முத்துவுமே என்னாச்சு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்கிறப்போ எங்க மனோஜுமே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இப்ப நாங்க ரோகிணியோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட முத்துமே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு அப்படியா சரி கவலைப்படாதீங்க, என் கார்ல எதுவும் ட்ரிப்புக்கு எதுவும் இல்ல, வாங்க என் கார்ல எல்லாம் போலாம் அப்படின்ற மாதிரி அவருமே இந்த பக்கம் முன் வந்து ரோகிணியோட ஃப்ரெண்டு வீடை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக டைரக்டா வந்து கார் எடுக்கிறாரு. இதை பார்த்த விஜயாவுமே சரி
டாக்ஸி செலவு மிச்சம், இவன் கார்லயே போயிட்டு வந்துரும் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ரோகிணி மனோஜை கூட்டிக்கிட்டு அங்கிருந்து வேக வேகமா கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அங்க போயிட்டு இருக்க ரோகிணிக்கு தான் மனசுல பயங்கரமான வருத்தம். ஐயோ போய் யார் வீட காட்ட போறோமே தெரியல அப்படின்னு சொல்லி பயங்கரமா அவங்களும் பயந்துகிட்டு இருக்காங்க.